ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் ஆன்லைனில் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ப்ரௌசரில் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணது நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதில் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ஒரு லிங்க், ரீசார்ஜ் ஃபாஸ்டாக் ஆன்லைன் நவ் அப்படின்னு இருக்கும். அடுத்தடுத்த லிங்க்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் இல்லைன்னா சேசிஸ் நம்பர், இதில் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணலாம். நமக்கு ஈஸியானது வெஹிக்கிள் நம்பர் தான். வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டு கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இதில் நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பராக இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது 4 டிஜிட்டில் வரும் ஓடிபி. அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜ் போகும். இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் வந்து 500, அதுக்கப்புறம் 1000, 2500, 5000 இது மாதிரி இருக்குது. நம்ம வந்து எது நமக்கு எந்த பேமெண்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பே நவ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து ஆப்ஷன் கேட்குது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டா இல்லை வந்து நெட் பேங்கிங்கா அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னா மேலே உள்ளதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் அந்த கிரெடிட் கார்டுன்னா கிரெடிட் கார்டு நம்பர் கேட்கும். சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதும் ஓடிபி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதை சப்மிட் பண்ணால் போதும். இல்லை நெட் பேங்கிங் அப்படின்னாக்கா இப்போ வந்து நெட் பேங்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது இப்போ வந்து பேங்க், எந்த பேங்க் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணேன். இதில் வந்து மேலே வந்து சர்ச்சில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீழே வந்து காமிக்கும் லிஸ்ட்டு, அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பேங்க் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இங்கே கீழே காமிக்கும். நான் வந்து ஸ்டேட் பேங்க் சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கீழே காமிக்குது. இதில் வந்து ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பர்சனல் பேங்கிங்கா கார்பரேட் பேங்கிங்கான்னு கேட்குது. உங்களுடைய பேங்க் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிங்கன்னா போதும் இது மாதிரி வந்துடும். அதாவது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பேமெண்ட்டுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அப்படியே இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். அதாவது ஆர்டர் ஐடி, என்றைக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம், அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலாம் காமிக்கும். இதுதான் வந்து ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் ஆன்லைனில் வந்து நம்மளே பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணமோ அவங்களாம் வந்து அவங்களாவே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.